வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் நம்ம வாழ்க்கையை சுற்றி இருக்கிற ஒரு மாய கண்ணாடி மாதிரி. நீங்கள் காலையில் எந்திக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் உங்களை அறியாமலேயே உங்கள் கூடவே ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. 2026 இருக்கும். நாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஐக்கும் இப்போ இருக்கிற ஏஐக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். முன்னாடி வாட் இஸ் ஏஐ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வாட் ஏஐ கேன் டூ அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு எபிசோட்ல இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஏஜென்ட், ஏஐ ஏஜென்ட். முன்னாடியெல்லாம் சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு கேட்டால் எழுதி கொடுக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஏஐ அப்படின்னா எனக்கு அடுத்த வாரம் ஊட்டி போகணும், ஒரு பிளான் போடுன்னு சொன்னால் அது வெறும் பிளான் மட்டும் போடாது. நீங்கள் முன்னாடி என்ன மாதிரியான ஹோட்டலில் தங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, உங்கள் பட்ஜெட் என்னன்னு அதுக்கு தெரியும். அதுவே ஹோட்டலை புக் பண்ணி டிக்கெட்டையும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடும். அதாவது முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு ஏஐ உதவி செஞ்சது. இப்போது ஏஐ வேலை செய்து நீங்கள் அதை செக் மட்டும் பண்ணுறீங்க. இதுதான் ஏஜென்ட் கலாச்சாரம். கிட்டத்தட்ட உங்களோட ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் உங்க கூட இருக்கிற மாதிரி ஆயிடும். சரி, இது ஏதோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஊர் விவசாயத்தில் ஏஐ புகுந்து விளையாண்டிட்டு இருக்கு. பாரத் விஸ்தார்னு ஒரு விஷயம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர் விவசாயி ஒருத்தர் கையில் இருக்கிற ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது. அதில் அவர் கேமராவை தூக்கி தான் பயிரை காட்டினா போதும், அந்த இலையில் இருக்கிற புள்ளியை பார்த்துட்டு, ஐயா இதில் இந்த பூச்சி தாக்குதல் இருக்குது, இதுக்கு இந்த மருந்து தெளிங்க அப்படின்னு நம்ம ஊர் பாசையிலே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மழை வரும், இப்போ அறுவடை பண்ணாதீங்கன்னு வானிலை அறிக்கையும் துல்லியமாக சொல்லுது. மண்ணோட ஈரப்பதம் எவ்வளவு இருக்குன்னு சென்சார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தேவையான தண்ணியை மட்டும் பாய்ச்சுது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இது எல்லாமே நம்ம தமிழ் மொழியிலேயே நடக்குது. இவ்வளவு வேகமாக வளர ஏஐ யாருமே கட்டுப்படுத்த மாட்டாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் புது டெல்லி பிரகடனம் 2026 வருது. சமீபத்தில் டெல்லியில் நடந்த உலக நாடுகள் கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. ஏஐ ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அது மனிதனுக்கு எதிராக மாறக்கூடாதுன்னு 80க்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா ஏஐயோட வேகம் சில நேரங்களில் பயமுறுத்துது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 10 நாள் உட்கார்ந்து எழுதுகிற கோடிங்க ஏஐ இப்போ 10 நிமிஷத்தில் முடிச்சிடுது. புதுசாக மெடிசின் கண்டுபிடிக்கிறதுலேருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் வரைக்கும் ஏஐ புகுந்துருச்சு. இதனால் வேலை வாய்ப்புகள் குறையுமோன்னு ஒரு பயம் இருக்குது. அது உண்மைதான். ஏஐயோட தந்தைன்னு சொல்கிற ஜெஃப்ரி இதை பற்றி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் புதுசாக வர தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டோம்னா நம்ம பயப்பட தேவையில்லை. கடைசியாக ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் டீச்சர் ஏஐ உருவாக்கிடும். உங்களுக்கு பிடிச்ச சினிமா ஸ்டார் வாய்ஸையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வாய்ஸையோ கூட அது பாடம் நடத்தும். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. சினிமா துறையிலையும் இப்போ பெரிய மாற்றங்கள். ஒரு பழைய காலத்து நடிகரை திரும்பவும் திரையில் கொண்டு வர்றதுல மியூசிக் கம்போஸ் பண்ணுறது வரைக்கும் ஏஐ வந்துருச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனோட உணர்ச்சிகளுக்கும் அவனோட கிரியேட்டிவிட்டிக்கும் ஈடாகாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்னைக்கு எபிசோடில் ஏஐ பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். ஏஐ ஒரு எதிரியாக பார்க்காம ஒரு கருவியாக பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஏஐ பற்றின எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஆச்சரியமான தகவல்களுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.